மற்ற வேட்பாளர்களிடம் இல்லாத மிகப்பெரிய பலம் என்பது எங்களிடம் இருக்கின்ற பிரதமர் வேட்பாளர். மீண்டும் மத்தியிலே ஆட்சி அமைக்கக்கூடிய பிரதமருடைய கட்சியை சார்ந்தவர் இங்க வந்தால் அந்த வளர்ச்சி நன்றாக இருக்கும் அப்படிங்கறதா மக்கள் கேட்கிறாங்க. 2014 இருந்து இப்போ 24 வரைக்கும் எத்தனை மீனவர்கள் உயிரிழந்திருக்காங்க? சிம்பிளான கணக்கு போயிடலாம். பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார், முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களோடு கலந்து ஆலோசனை பண்ணனதுக்கு அப்புறம் தான் கொடுத்துருக்காங்கிறத நாங்க மக்கள் முன்னால வைக்கிறோங்க. கண்ணு முழிச்சு கண்ணு திறந்தா பிஜேபி பத்தி தான் திட்டிட்டு இருக்கீங்க, ஏன் கவலைப்படுறீங்க, எங்களை பத்தி விட்டுருங்க, பேசாதீங்க. இப்படிதான் நீட்டுக்கு நான் கையெழுத்து போடுவேன்னு ஏமாத்தினாரு 21. இப்ப செங்கல் வச்சு என்ன பண்ண போறாரு? தமிழர்களோட பண்பாட்டுக்கும் வரலாற்றுக்கும் பெருமை சேர்த்திருக்காரு மோடி அவர். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் இங்க வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் திரு பொன் பாலகணபதி அவர்கள். அவரை ஆதரித்து நேற்று கூட இந்த தொகுதியிலே மத்திய அமைச்சர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய இன்னும் ஒரு வார காலத்தில் கூட இன்னும் நிறைய தலைவர்கள் இங்கு பிரச்சாரத்துக்கு வர இருக்கிறார்கள். இங்கு முக்கியமாக இந்த தொகுதிக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் அதிகமாக விவசாயிகள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக விவசாயம் சார்ந்த தொழில்களை முன்னெடுப்பதற்கு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்திலே அத்தனை திட்டங்களையும் இந்த பகுதிக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என மக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கு சென்றாலும் மக்களுடைய வரவேற்பு என்பது எங்களுக்கு உற்சாகம் அளிக்கிறது. 39 தொகுதிகளிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. வெகு நிச்சயமாக இரட்டை இலக்க எம்பிக்கள் இந்த முறை வெற்றி பெறுவார்கள். மற்ற வேட்பாளர்களிடம் இல்லாத மிகப்பெரிய பலம் என்பது எங்களிடம் இருக்கின்ற பிரதமர் வேட்பாளர் திரு நரேந்திர மோடி அவர்கள். 10 ஆண்டு காலம் சிறப்பான செயல்பட்ட ஒரு ரிப்போர்ட் கார்டோட நாங்க மக்களை சந்திக்கிறோம். இந்த இடத்துல கூட பாராளுமன்ற தொகுதியில திருவள்ளூர்ல ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாத்துட்டீங்கன்னு சொன்னா ஏதாவது குறைந்தது 3 திட்டத்தினுடைய பலன்களாவது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாங்க சேலஞ்ச் பண்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டங்களுடைய பலன்கள் என்பது இன்று ஏழை மக்களை எந்தவித இடையூறு இல்லாமல் போய் சேர்ந்திருக்கிறது. அதனால இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு இங்கு மீண்டும் மத்தியிலே ஆட்சி அமைக்கக்கூடிய பிரதமருடைய கட்சியை சார்ந்தவர் இங்க வந்தால் அந்த வளர்ச்சி நன்றாக இருக்கும் அப்படிங்கறதா மக்கள் கேட்கிறாங்க. 2004 இருந்து 2014 வரைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த எத்தனை மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்? 2014 இருந்து இப்போ 24 வரைக்கும் எத்தனை மீனவர்கள் உயிரிழந்திருக்காங்க? சிம்பிளான கணக்கு போயிடலாம். 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் 2004 இருந்து 14 வரைக்கும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு? கச்சத்தீவு பிரச்சனையை ஏன் நாங்க இப்ப சொல்றோம்? மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொன்னாரு, எங்களுக்கு தெரியாம கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க, காங்கிரஸ் எங்களை கேட்காம கொடுத்தாங்க, அன்னைக்கு பிரதமர் எங்க அப்பாவை கேட்காம கொடுத்துட்டாருன்னு. அதெல்லாம் இல்லைங்க. திமுகனாலே நீங்க போய் பேசி மக்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்றதுக்காக பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார், முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களோடு கலந்து ஆலோசனை பண்ணனதுக்கு அப்புறம் தான் கொடுத்துருக்காங்கிறத நாங்க மக்கள் முன்னால வைக்கிறோங்க. இதெல்லாம் எங்கிருந்து எடுத்தீங்க? இதெல்லாம் எங்கிருந்து படிச்சீங்க? அதான் ஏதாவது வாட்ஸ்அப்ல ஏதாவது வந்ததுன்னா அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியுமா? எங்க இருக்க ஆதாரம்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க பதில் சொல்றோம். என்னென்ன ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க. சுப்பிரமணிய சாமி சொன்னார் அப்படின்னா நீங்க கேளுங்க. எங்க சொன்னவர்கிட்ட நீங்க தான் கேட்கணும், நாங்க அப்படி இல்லைங்கிறோம். சரி, ஓகே. மாநிலத்தோட முதலமைச்சர் சொல்றாரு பிஜேபி இல்ல, பிஜேபி கால் ஊன முடியாது. அப்ப ஏன் சட்டப்பேரவையில பிஜேபி உறுப்பினருக்கு பதில் சொல்றீங்க? ஏன் உங்களோட பிரச்சார கூட்டத்துல கண்ணு முழிச்சு கண்ணு திறந்தா பிஜேபி பத்தி தான் திட்டிட்டு இருக்கீங்க, ஏன் கவலைப்படுறீங்க, எங்களை பத்தி விட்டுருங்க, பேசாதீங்க. நாங்க இன்னும் கூட 10 தடவை வருவாங்க. தமிழ்நாடு பிடிச்சிருக்கு, அதனால வருவோம். இப்படிதான் நீட்டுக்கு நான் கையெழுத்து போடுவேன்னு ஏமாத்தினாரு 21. இப்ப செங்கல் வச்சு என்ன பண்ண போறாரு? நன்றியில மொழிகள் ஆட்சி மொழி அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துல ஏற்கனவே உருவாக்கப்பட்ட கிளாஸ்ல இருக்கிறதா இன்னைக்கு பொருத்தமா இருக்கும். மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் பிரதமர் மோடி அவர்களுக்கு மேல வேற யாருங்க கொடுத்தாங்க? நீட் தேர்வை மாநில மொழியில் எழுதிக்கலாம். மாநில மொழிகள்ல மத்திய அரசாங்கத்தோட தேர்வுகள் எழுதலாம். இதுக்கு மேல எல்லா மாநில மொழிகளுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு பாருங்க பிரதமர். நான் ஒண்ணு சொல்றேன், தமிழ் மொழி தமிழர்களே இல்லாத இடத்துல போனா கூட தமிழ் மொழிக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. ஒரு தலைவர் பேசுறாரு. இன்றைக்கு செங்கோலை எங்க வச்சிருந்தாங்க?
குப்பையில வச்சிருந்தாங்க. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, கூட்டணி ஆட்சி. இன்னைக்கு அந்த தமிழர்களோட பாரம்பரியத்தை கொண்டு போய் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல வச்சு தமிழர்களோட பண்பாட்டுக்கும் வரலாற்றுக்கும் பெருமை சேர்த்திருக்காரு மோடி அவர்கள். வழக்காடு மொழிங்கிறது நீதிமன்றம் சார்ந்த விஷயம். நிச்சயமா அதுக்காக நாங்க குரல் கொடுப்போம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.